ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெமரி பவர், ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஞாபகம் ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கிறவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஞாபக சக்தியாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. சில பேர் காசு கொடுத்துட்டு அதை வாங்கிறதுக்கு கூட மறந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரியாக நீங்களும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். இது நான் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் போடணுமான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் மெயில் கூட எனக்கு அப்பப்போ பண்ணுவாங்க. ஸோ நான் மற்ற வேலையோடு பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கல இதை பற்றி வீடியோ போட. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதாவது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன். அதாவது எல்லா மாதமும் அமாவாசை வரும். மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை வரும், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அமாவாசை 3ஆவது நாள், அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6ஆம் தேதி அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்தில் 6ஆம் தேதி அமாவாசைனா அன்னையிலேருந்து 3ஆவது நாள்னா 8ஆம் தேதி. 8ஆம் தேதி என்ன பண்ணணும்னா, சந்திரன் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். ராத்திரி அந்த சந்திரனை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி தொடர்ந்து 3 மாதம் பண்ணணும். என்ன பண்ணணும், அமாவாசை வருது இல்லையா, அமாவாசையில் இருந்து 3ஆவது நாள் நீங்கள் மேலே போய் மாடியில் போய் அந்த சந்திரனை பார்க்கணும். ஒரு மாதத்தில் ஒரு அமாவாசை தான் வரும். ஸோ அதனால் இதை 3 நாள் பார்க்கணும். நீங்கள் 3 மாதத்தில் 3 நாள் தான் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதிகப்படியான ஞாபக சக்தி வரும். ஆனால் இதில் டேட்டு ரொம்ப முக்கியம். இது ஒரு வேளை ஏதாவது மிஸ் ஆகி 4ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற ஞாபக சக்தியும் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒன்று. வாஸ்து ரீதியாக பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம். கிழக்கு பார்த்து தூங்கணும். கிழக்கில் தலை வச்சு தூங்கணும். அதாவது ஈஸ்ட் சைடு. கிழக்குனா என்னென்னா, உங்கள் வீட்டில் சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் இல்லையா, காலைல 6 மணிக்கு சூரியன் உதிக்கும்னு சொல்லுவாங்களே, அது எந்த டைரெக்ஷனில் உதிக்குதோ அந்த டைரெக்ஷனில் தலையை வச்சு படுக்கணும். ஸோ சூரியன் தான் ஸ்டார்டிங் ஆஃப் த டே. உலகத்துக்கு லைட்டு அவர் தான் முதல்ல எடுத்துகிட்டு வர்றார். லைட்டு மட்டும் இல்லை, உலகத்துக்கு எனர்ஜியே எடுத்துகிட்டு வர்றார். அந்த சைடில் முதல்ல தலை வச்சு படுத்திங்கன்னா ஞாபக சக்தி மட்டும் இல்லை, மைண்டுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்பிரிச்சுவலாக மனசு அமைதிப்படும். பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளான விஷயம், கிழக்கு தலை வச்சு படுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகமாக வரும். புரியுதுங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஞாபக சக்தி ரொம்ப நல்லாவே வரும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னா வெண்டைக்காய் சூப்பு ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். ஏதாவது சம்திங் டேஸ்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய முதல் வீடியோனா, என்னோடய மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.